ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் மணி நாடி வந்த கோலேன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தை மிகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன், அதாவது வார ராசி பலன்கள் ஜூலை 6 முதல் ஜூலை 12 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 10ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பது மிக மிக சிறப்பு. 11இல் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ 11இல் ராசிநாதன் இருப்பதே மிக மிக சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய தருணம். அது மட்டுமா, எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும், சமூகத்தில் பேரு புகழ் கிடைக்கும். குருவும் 11இல் இருக்கார். அப்போ பொருளாதார மேன்மை, சுபீட்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறார். 4க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசியில் கேதுவின் பிடியில் இருப்பது சரியல்ல. அப்போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த துறை, மெடிக்கல் ஃபீல்டு, ரசாயனத்துறை மற்றும் யூனிஃபார்ம் போட்டு செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்யூரிட்டி அது போன்ற யாராக இருந்த போதிலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டிய கூட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 11இல் ராசிநாதனும் குருவும் இணைந்து இருப்பது பொருளாதார சுபிட்சத்தை காட்டுகிறது. பண மழை பொழியப் போகிறது. பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பப் போகிறது என்று சொல்லலாம். ஆனாலும் கூட 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். யாரும் தெரிஞ்சவங்க காசு கேட்குறாங்க, நண்பர் காசு கேட்குறாருன்னு கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் திரும்ப வராது. ஒன்வே டிராஃபிக் மாதிரி இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டுமில்லை, குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களாலும் வீடே கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர தருணமாக இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது 100% வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள். நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தருணம். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்க்குறார். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, ஏதாவது வீடு கட்டலாம் அப்படின்னு கூட ஏதாவது குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி முடிவு எடுப்பீங்க. அது நன்மையில் முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக நன்மையில் முடியும். ஒன்றும் குறை கிடையாது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் 100% கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டு. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம்.
எப்போவுமே 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே அதை விட ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க. 7ல் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது. இப்போ 7ஆம் இடம் வலுத்திருக்கிறது. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்பட்டு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். உயர்கல்விக்காகவோ இல்லை உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக போகலாங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். பாருங்கள், 7ல் ராகு, வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு. அந்நிய பொருளாதாரம் கண்டிப்பாக ஈட்டக்கூடிய தருணம். குரு பார்வையில் வேற இருக்குது. ரொம்ப சிறப்புங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால. மற்றபடி நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் சனி, அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதியாக இருக்கிற கோவிலை பார்த்து தேர்ந்தெடுத்து. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. பாருங்கள், உங்களை பொறுத்தவரையிலையும் அசிங்கங்கள் அவமானங்கள் வரக்கூடிய தருணமாக இருப்பதால் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் 10க்குரிய சுக்கிரனே இருக்கிறார். இப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் பொக்கிஷமான ஒரு நேரம். வேலை வாய்ப்பே இல்லை, சும்மா உட்காந்துருக்குன்னு சொல்ல முடியாது. யாராவது கூப்பிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், எடிட்டர்கள், தயாரிப்பாளர்கள் யாராக இருந்த போதிலும் உங்களுக்கு இப்பொழுது இதுதான் தருணம், இதுதான் சூப்பரான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ கமிட்மெண்ட் ஆகக்கூடிய தருணம். மற்றபடி வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க, பெயிண்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், பெயிண்டர்ஸு, இந்த ஆர்ட் வரையக்கூடிய அன்பர்கள், ஓவியம் வரையக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வீட்டு வெய்ய காலமாக இருக்கிறதால வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுவீங்க, அழகுபடுத்துவீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. அற்புதமான ஒரு நேரம். செவ்வாய் கேதியின் பிடியில் இருப்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், கணபதியை வழிபாடு செய்யுங்கள். 7ல் ராகு இருக்கிறது, ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.